சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியும் அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் இந்த ஆண்டின் 7 மாத காலம் அற்புதமாய் நம்மை நடத்தி இந்த 8வது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே கேட்டார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புகார் பண்ணினார்கள். என்ன புகார் பண்ணினார்கள்? அன்றைக்கு மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது, சிறைப்பட்ட பொழுது, அவர்கள் கண்ணீர் விட்ட போது, கதறி அழுத போது, அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக சிதைந்து போன காலத்தில், அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு மகா பெரிய பாடுகளையும் கண்ணீரையும் ஒவ்வொரு நாளும் மிகுந்த வேதனை இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை மறந்து விட்டாரோ? அவள் கேட்ட கேள்வியை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வீதமாக சொல்கிறது, சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொன்னார்கள். கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிட்டார்கள். ஏனென்றால் அவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அதிகமாய் நெருக்கப்பட்டார்களோ. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மிகுந்த வேதனையினால் பாதிக்கப்பட்டது. உடல் உழைப்பிலே பாதிப்பு, சரீரத்திலே பாதிப்பு, பொருளாதாரத்திலே பாதிப்பு, மன அழுத்தங்கள், இந்த பல விதத்திலையும் எல்லா பக்கத்திலையும், பவுல் சொன்னது போல எல்லா பக்கத்திலையும் அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, சரம் எல்லாம் நெருக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ? ஆகவே அந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மிகுந்த வேதனையின் மத்தியிலும் கூட சீயோனோ என்றால் கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர்களை மறந்துட்டார்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பி அழுதார்கள். ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் நல்ல முறையில் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, தேவ சித்தத்துக்கு மாறாக, தெய்வ திட்டத்துக்கு மாறாக பலவிதமான அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள், தேவனுடைய கட்டளைகளை விட்டு விட்டார்கள். வேதம் நமக்கு சொல்கிற 106ஆம் சங்கீதத்தில் தேவனை மறந்தார்கள், தேவனுடைய செயலையும் மறந்தார்கள். இதனால் ஏற்பட்ட விளைவு, அவர்களை ஆண்டவர் அந்நியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் தேசத்தில் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு பாடுகளை அனுபவித்த போது, வியாதிப்பட்ட பொழுது, பலவீனப்பட்ட பொழுது, கண்ணீர் விட்டு கதறி அழுத போது, கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லி புலம்பி அழுதார்கள். ஆனால் அந்த வேதனையின் கண்ணீரையும் கர்த்தர் கண்டு, அந்த துக்கத்தையும் கர்த்தர் கண்டு அவருடைய முறையீட்டுக்கு பதில் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை மறப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் நினைக்கிற தெய்வம், மறக்கிற தெய்வம் அல்ல. அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி எபிரேய நிருபக்காரன் சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். அவர் மறக்கிற தேவன் அல்ல. கண்ணீர் விட்டு கதறி அழுத பழைய ஏற்பாட்டு அந்நாளை நினைவு கூர்ந்தாரே, யாகுலத்தில் இருந்த அந்த அம்மாவுக்கு, கண்ணீர் விட்டு கதறி அழுத அம்மாவுக்கு, நிந்தையில் பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, ஆலயத்தில் நிம்மதி இல்லை, எல்லா பக்கத்திலும் நிம்மதி இல்லை. ஆனால் இருதயத்தை போய் ஊட்டின போது அந்த அம்மாவுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை நினைக்கிற தெய்வம். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டீங்க? சரீரத்தில் பாதிக்கப்பட்டீங்களா? வியாதியில் பாதிக்கப்பட்டீங்களா? பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டீங்களா? அல்லது உறவுகளில் பாதிக்கப்பட்டீங்களா? கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, அல்லது சகோதர சகோதரியுடைய உறவில் பாதிக்கப்பட்டீங்களா? அல்லது எதையாவது இழப்பில், தன்னுடைய பொருளாதாரத்தில், தன்னுடைய சொத்துக்களை இழந்து தவிக்கிற பொழுது எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாயா? நேற்று ஒரு அம்மா கதறி அழுதாங்க, ஆயிரக்கணக்கான நிலங்கள் என்னுடைய தகப்பனாக இருக்கிறது, இந்த புருஷனுக்கு இருந்தது, ஆனால் உடன்பிறப்புகள் எல்லாம் என் சொத்துக்கள்லாம் ஏமாற்றி பிடிக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோமோ அவைகளாம் திரும்ப தருவதற்கு அவர் நம்மை மறப்பதில்லை, நம்மை நினைக்கிற தெய்வம். இந்த ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான்
உன்னில் மகிமைப்படுவேன். ஜனங்கள் சொன்னார்கள், கர்த்தர் எங்களை மறந்து விட்டார், எங்களை கைவிட்டு விட்டார் என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. உனக்கு நான் உதவி செய்து, உனக்கு நான் வழிகளை திறந்து, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து, உன்னில் நான் மகிமைப்படுவேன். இந்த மாதத்தில் மற்றவங்களாம் உங்களை குறைவாக மதிப்பிட்டுக்கலாம், மற்றவங்களாம் உங்களை ஒருவேளை அற்பமாக எண்ணிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் வரும் பொழுது உங்கள் மூலமாக, என் மூலமாக, நாம் எல்லார் மூலமாக நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை மகிமைப்படுத்தினவர், ஈசாக்கை மகிமைப்படுத்தினவர், யாக்கோபை மகிமைப்படுத்தினவர், சாராள், ராகேல் இன்னும் பல நம்முடைய முற்பிதாக்களை மகிமைப்படுத்தினது போல அற்பமாக நம்மையும் எடுத்து அற்புதமாக வழி நடத்தி நம் மூலமாக, உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதோடு மட்டுமல்ல, ஏசாயா 49:16 சொல்லப்படுகிறது, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். கர்த்தருடைய கையில் ராஜ முடியும் அலங்காரமான கிரீடமாக இருக்க கர்த்தர் தம்முடைய கரங்களில் நம்ம வைத்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம், தைரியமாக முன்னேறுவோம். ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் என்னிலே மகிமைப்படுவார். ஆகஸ்ட் மாதத்தில் அவர் என்னை நினைத்திருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் என்னை கரம் பிடித்து நடத்துவார். எல்லா கனம், எல்லா மகிமை அவருக்கே உண்டாவதாக. மே காட் bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.